ஆ ஆ போன கட் பண்றான். நம்ம நிம்மதியா உட்கார்றதே ஒரு 4 நிமிஷம் தான். அந்த நிம்மதிய கெடுக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் ஆபீசர் மாதிரி சின்சியரா சுத்திட்டு இருப்பாங்க. நம்ம வேலையை பத்தி நமக்கு கவலை இருக்கோ இல்லையோ, ஆனா எதிர் வீட்டு அங்கிளுக்கும் பக்கத்து வீட்டு யாருனே தெரியாத முனகடகாரருக்கு கூட அவ்வளவு அக்கறை இருக்கும். என்ன தம்பி இன்னும் வீட்லயே இருக்கியா, என்ன தம்பி கல்யாணம்லாம் எப்போ, என்ன தம்பி இப்படியே இன்னுமா சுத்திட்டு இருக்க அப்படின்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சார் நான் என்ன சார் தப்பு பண்ணேன், என்ன ஏன் இப்படி பண்றாரு? டே என்ன பத்தி ஏன்டா இவ்வளவு கேக்குறீங்க? உங்க ரேஷன் கார்டுல என் நேமாடா இருக்கு. அந்த மாதிரி இந்த சொசைட்டி மூக்கு நுழைச்சு கேக்குற அந்த டாப் இரிட்டேட்டிங்கான ஒரு 100 கொஸ்டினை பத்தி தான் இங்க ரோஸ்ட் பண்ண போறோம். வெல்கம் டு வாழ்க்கை வைப்ஸ். நம்ம சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் வாட்டி வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபுல் ஃபன் எலமெண்ட்ஸ் இருக்க போது ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஜாப் மேட்டருக்கு வரும். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு 2 மாசம் வீட்டுல இருந்த போதும் வீட்டுக்கு வர்ற யாருக்கும் ஒரு சொம்பு தண்ணி கொடுக்க கூடாதுங்க. கொடுத்தா அந்த கிளாஸ வாங்கும் போது தேங்க்ஸ்பா, பரவாயில்லையே தம்பி தண்ணி எல்லாம் கொடுக்குது. அப்புறம் தம்பி எப்ப வேலைக்கெல்லாம் போக போறீங்க? கிளாஸ கூடுறா முதல்ல அப்படின்னு சொல்ல தோணுங்க. சரிதான்ட்டு ஒருவேளை நமக்கு வேலை கிடைச்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். தம்பி சேலரி எவ்வளோ நீங்க சொல்லவே இல்லையே? ஒரு 20,000. தம்பி இங்க பாருங்க, என் சித்தப்பா பையன் 2 லட்சம் வாங்குறான் மாசத்துக்கு. அவன்கிட்ட சொல்லலாம் இது சேர்த்து விடுமா? அங்க ஆரம்பிக்கும் பாருங்க பிபி. ஐயோ எப்பா டேய் போதும்டா. அடுத்து இந்த கல்யாண டாபிக்ல தம்பி அண்ணனுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு உங்களுக்கு எப்ப அடுத்து கல்யாணம் பண்ணிட்டேன்டா. என்னடா அப்ப? தம்பி கல்யாணம் ஆகிதான் 1 மாசம் ஆயிட்டே. நல்ல செய்தி எதுவும் இருக்கா? நல்ல செய்தி சொல்லணும் நியூஸ் சேனலா வச்சிருக்கிறேன். ஏன்டா இதெல்லாம் கேக்குறீங்க? விசேஷம் எதுவும் இருக்கா? விசேஷமும் ஆயிட்டா தம்பி? விசேஷமும் ஆயிட்டா? டாக்டர்கிட்ட ஒழுங்கா போய் செக் பண்ணிட்டு தானே இருக்கீங்க. எப்போ குழந்தை வரும்னு சொல்லியிருக்காங்க? ஜெய் நான் அமேசான்ல ஆர்டரா போட்டிருக்கேன். தம்பி ஒரு ரகசியம், நான் சொன்னேன்னு பொண்டாட்டிட்ட சொல்லிக்காதீங்க. பொண்டாட்டிய குங்குமப்பூ சாப்பிட சொல்லுங்க, குழந்தை நல்லா சிகப்பா பிறக்கும். டே என் குழந்தை ஃபேர் அண்ட் லவ்லி ஆட்ல நடக்க போது நான் ஏன்டா குங்குமம் போட்டு சாப்பிட சொல்லணும்? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற. இந்த ரிலேட்டிவ்ஸ் கிட்ட இருக்கிற ஒரு லாஜிக் என்ன தெரியுமா? நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிறது ஒரு சண்டே என்டர்டைன்மெண்ட் மாதிரிங்க. தம்பி கல்யாண சாப்பாடு எப்பப்பா போட போறீங்க? இப்படி கேக்குறவங்கள்ட்ட டெய்லியும் தாண்டா எங்க வீட்டுல சாப்பாடு போடுறோம், நீ வேணா ஒரு வேலை வந்து சாப்பிட்டு போடா அப்படின்னு சொல்லலாம் போல இருக்கோங்க. இன்னொரு குரூப் ஒண்ணு இருக்கும். ஒரு பொண்ணுங்களுக்கு ரிலேட்டிவா சொல்றேன் பாருங்க. ஒரு மாத்துக்கு ஒரு ட்ரெஸ் ஒண்ணு போடுவாங்க. அதுக்கு ஒரு கேள்வி ஒண்ணு கேட்பாங்க பாருங்க. மடிப்பு இல்லாம என்னடி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்க, இது வேணா வேற போட்டு வா. நம்ம என்ன ஃபங்க்ஷனுக்கா போறோம் இல்ல ஃபேஷன் ஷோக்கு போறோமா? அத கூட கொஞ்சம் நிம்மதியே விட மாட்டீங்களாப்பா? இந்த அப்பியரன்ஸை வச்சு ஒரு குரூப் ஒன்று சொல்லுவாங்க. நம்ம சாப்பிட்டு நல்லா குண்டா இருந்தாலும் சரி இல்ல ரொம்ப ஒல்லியா இருந்தாலும் சரி, நம்ம மூஞ்சிய பார்த்த உடனே கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? என்னப்பா கண்ணு ரத்தமே இல்ல, இந்த சுவரொட்டி பீட்ரூட்டு இந்த மாதிரி தான் வாங்கி சாப்பிடேன். முடியலடாப்பா சார். நான் ஜெனினாவும் பர்ஃபெக்டாவும் இருக்க ஆளு, ஆனா நம்ம சுத்தி இருக்கிறவங்க அப்படி இல்ல நினைக்கும் போது வெறி வருது சார். அடுத்து இந்த ரிசல்ட்டை வச்சுக்கோங்களேன். இந்த ரிசல்ட்னு ஒண்ணு வந்தா போதும், ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சிபிஐ ஆபீசர் மாதிரி ஆயிடுவாங்க. 500க்கு ஒரு 490 மார்க் எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா, நல்லா படிக்கிற பொண்ணு தானமா நீ, மிச்ச 10 மார்க் எங்க? என்னங்க அது இப்படி ஆயி போச்சு, படுபாவீங்க. அந்த 10 மார்க் நான் பாக்கெட்டுக்குள்ள இடம் வச்சிருக்கிறேன். அட்வைஸ் கொடுக்க மட்டும் நம்ம ஊர் மக்களை மிஞ்ச யாருமே இல்லைன்னு தோணுங்க. நம்மளே ஒரு பைக்கை புதுசா ஒண்ணு வாங்கி வைப்போம். ரொம்ப கனவான ஒரு பைக்கா இருக்கும். அதை வாங்கிட்டு வந்து போட்டா, என்ன தம்பி மைலேஜ் எல்லாம் எப்படி தருது, இதை விட நான் சொல்ற பைக்கு இன்னுமே மைலேஜ் தரும் அப்படின்னு அவனுங்க ஒரு பிட்ட போடுவாங்க. அதை ஒழுங்கா பார்க்கவும் மாட்டானுங்க. பார்க்கறதெல்லாம் தாண்டி இது பண்ணல இது கிடையாது அப்படிங்கறத ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருப்பாங்க.
ஸோ ஃபைனலாக நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த சொசைட்டிக்கு நம்மளை திருத்துறது தான் வேலையே. நம்ம வாழ்க்கை அவங்களுக்கு ஒரு ரியாலிட்டி ஷோ மாதிரி பார்ப்பாங்க. இதுக்காக நம்ம கவலைப்படக்கூடாது. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் என்ஜாய் பண்ணி வாழ்ந்துக்கிட்டே இருங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற ரொம்ப இரிட்டேஷனான இந்த மாதிரி 1000 கொஸ்டின் இருக்கும். அதில் 1-2 இந்த கமெண்ட்ஸில் இந்த வீடியோ கீழே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும். இன்னொரு நல்ல வீடியோவோட சந்திப்போம். தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ரியாலிட்டி கண்டென்ட் நிறையா கொடுத்துக்கிட்டே இருப்போம் நம்ம சேனல்ல. தேங்க்யூ ஆல். இன்னொரு நல்ல வீடியோ சந்திப்போம். வாழ்க்கை வைப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.